சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம இன்று அற்புதமான ஒரு தலைப்பை சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது 9ஆம் திருமுறையின் அமைப்பும் சிறப்பும் என்ற தலைப்பு. இந்த 9ஆம் திருமுறை ஒரு வருட நிகழ்வு ஆரம்பித்ததில் இருந்து இன்று வரை என பல கோணங்கள்ல 9ஆம் திருமுறையை நாம சிந்திச்சுட்டு வரோம். ஒரு மீள் பார்வையாக இப்போது அமைப்பும் சிறப்பும் பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று பெருமானுக்கு தோன்றியதுனாலவோ என்னமோ தெரியல, இன்னைக்கு நமக்கு இந்த அற்புதமான ஒரு பொழிவு அமைய இருக்கின்றது. இந்த பொழிவை நமக்கு கொடுப்பதற்காக சைவ சித்தாந்த குடும்பத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய கடலூரை சேர்ந்த சிவ திருமதி விஜி சுப்புராயன் அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். 9ஆம் திருமுறையோடைய அமைப்பும் சிறப்பையும் எடுத்து சொல்லுவதற்காக. இவர்கள் ஒரு கல்லூரியில உதவி பேராசிரியையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். படிப்பு அல்லது அவர்களுடைய அதாவது ஆரம்பத்திலிருந்து வர கல்வி இது எல்லாமே பார்த்தா தமிழ் சார்ந்து இல்லை அப்படின்னு சொன்னாலும் பெருமான் மேல் கொண்ட அன்பும் காதலும் இவர்களுடைய குடும்ப சூழலும் அழகான ஒரு சைவ குடும்பமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அம்மாதான் இன்று நமக்கு 9ஆம் திருமுறையுடைய அமைப்பும் சிறப்பும் பற்றி சொல்லுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் அம்மாவிடம் இருந்து பேச்சை கேட்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். நல் குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை எம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற ஓராண்டு நாண வேள்வியில் இன்று 9ஆம் திருமுறையின் அமைப்பும் சிறப்பும் என்ற தலைப்பில் சிவபெருமானின் கருணையாலும் 9ஆம் திருமுறை ஆசிரியர்களின் குரு அருளாலும் சில சிந்தனைகளை சிந்திக்க உள்ளோம். இந்த வாய்ப்பை தந்த சிவ லாவண்யா அம்மையாருக்கு முதலேயே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிவசிவா. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலிருந்தே தோன்றி வளர்ந்த சமயம் நம் சைவ சமயமாகும். இந்த அருமை சமயத்திற்கு உரிய கடவுள் சிவபெருமானே. சைவ சமயத்திற்கு அமைந்த அரிய நூல் 12 திருமுறைகள், 14 சாத்திரங்கள், கந்த புராணம் முதலிய அருள் நூல்களாகும். 12 திருமுறைகளில் பலரால் பாடப்பெற்ற பாடல்களை கொண்ட தொகுப்பு பெற்ற திருமுறைகள் 2 அவை 9 மற்றும் 11ஆம் திருமுறைகள். 12 திருமுறைகளில் 9ஆம் திருமுறையாக அமைந்திருப்பது திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டுமாகும். 9ஆம் திருமுறையின் முதற் பகுதி திருவிசைப்பாவும் பிற்பகுதி திருப்பல்லாண்டுமாக அமைந்துள்ளன. திருவிசைப்பா திரு கூட்டல் இசை கூட்டல் பா என பிரிக்கப்பட்டு கடவுள் தன்மை பொருந்திய இசை பாட்டுக்கள் என பொருள் தரும். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்பதற்கேற்ப தேவார பதிகங்களை பின்பற்றி போற்றி அருளப்பட்டவை 9ஆம் திருமுறையாகும். 9ஆம் திருமுறையின் ஆசிரிய பெருமக்கள் திருமாளிகை தேவர், சேந்தனார், திருக்கரூர் தேவர், பூந்துருத்தி நம்புகாடா நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலி அமுதனார், புருடோத்தம நம்பி, சேதிராயர். திருமாளிகை தேவர் 4 பதிகங்களும், சேந்தனார் 3 பதிகங்களும், திருக்கரூர் தேவர் 10 பதிகங்களும், பூந்துருத்தி நம்பிகாட நம்பி 2 பதிகங்களும், கண்டராதித்தர் 1 பதிகமும், வேணாட்டடிகள் 1 பதிகமும், திருவாலி அமுதனார் 4 பதிகங்களும், புருடோத்தம நம்பி 2 பதிகங்களும், சேதிராயர் 1 பதிகமும் பாடியுள்ளார். திருவிசைப்பா போற்றி பாடும் திருத்தலங்கள் தில்லை சிற்றம்பலம், திருவிழிமேலை, திரு ஆவடுதுறை, திருவிடைக்கழி, திருக்கலந்தை ஆதித்தேச்சரம், திருக்கீழ்கோட்டூர் மணியம்பலம், திருமுகத்தலை, திரைலோக்கிய சுந்தரம், கங்கை கொண்ட சோழபுரம், திருப்பூவனம், திருச்சாட்டியகுடி, தஞ்சை, திருவிடைமருதூர், திருவாரூர் என 14. இதில்
ஆறும் தேவார பாடல்கள் பெற்ற தலங்கள்: தில்லை சிற்றம்பலம், திருவிழிமேலை, திரு ஆவடுதுறை, திருப்பூவனம், திருவிடைமருதூர், திருவாரூர். இந்த ஆறும் தேவார பாடல்கள் பெற்ற தலங்களாகும். மற்ற 8ம் தேவார பாடல்கள் பெறாத தலங்களாகும். இவற்றுள் தில்லைக்கு மட்டும் 16 திருப்பதிகங்கள் உள்ளன. மற்ற 13 தலங்களும் தலா ஒரு பதிகம் அமைந்துள்ளன. ஆக மொத்தம் 29 பதிகங்கள் 9ஆம் திருமுறையில் அமைந்துள்ளன. திருவிசைப்பாவில் 28 பதிகங்களும், திருப்பல்லாண்டில் ஒரு பதிகமும் தொகுக்கப்பட்டுள்ளன. 9ஆம் திருமுறையில் 6 பண்கள் அமைந்துள்ளன. இந்தளம் ஒரு பதிகமும், காந்தாரம் 2 பதிகங்களும், சாளரப்பாணி ஒரு பதிகமும், நட்டராகம் ஒரு பதிகமும், பஞ்சமம் 21 பதிகங்களும், புறநீர்மை 3 பதிகங்களும் அமைந்துள்ளன. இவற்றுள் சாளரப்பாணி என்ற பண் தேவாரத்துள் கிடைக்காத 9ஆம் திருமுறையில் மட்டும் உள்ள பண்ணாகும். அடுத்து திருப்பல்லாண்டு. சேந்தனார் பாடிய மற்றொரு நூல் திருப்பல்லாண்டு. 13 பாடல்கள் உடையது. தில்லையில் மார்கழி திருவிழாவில் ஓடாமல் தடைப்பட்டு நின்ற தேர் ஓடும்படி பாடியது. தில்லை கூத்தனை உளமுருக நினைத்து சிவன் அடியார்களின் நலனுக்காக இறைவனுக்கு பல்லாண்டு கூறி பாடப்பட்டுள்ளது. 12 திருமுறை பாடல்கள் நாள்தோறும் திருக்கோயில்களிலும் சிவனடியார் வழிபாடல்களிலும் ஓதப்பெற்று வருகின்றன. 12 திருமுறைகளில் 5 பாடல்கள் மட்டுமே பஞ்சபுராணம் என்ற அமைப்பில் நாள்தோறும் பாடப்படுவது உண்டு. அப்பாடல்களில் 2 பாடல்கள் 9ஆம் திருமுறையில் மட்டும் இடம்பெற்றுள்ளன. மீதம் 3 பாடல்கள் பிற 11 திருமுறைகளில் உள்ளன. இதிலிருந்து 9ஆம் திருமுறையின் சிறப்பை நாம் அறியலாம். இறைவனுக்கு பல்லாண்டு பாடிய திருப்பல்லாண்டு அமைந்திருப்பது மற்றொரு சிறப்பாகும். 301 பாடல்கள் கொண்டது 9ஆம் திருமுறை. குறைந்த அளவு பாடல்களை கொண்ட திருமுறையாகும். 9ஆம் திருமுறையில் அடியார் வரலாறும் திருநீற்றின் சிறப்புகளும் சைவ சித்தாந்த கோட்பாடுகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த அளவில் இந்த பொழிவை நிறைவு செய்வோம். இந்த வாய்ப்பை அளித்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி. சிவ லாவண்யாமையாருக்கும் நன்றி. சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.